அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி மார்னிங் ஒருத்தருடைய அவருடைய கருத்துக்களும் உங்களுடைய விமர்சனங்களும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் அனைத்தும் ஒரு தற்குறிகள் அப்படின்னா என்னன்றதை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், யாருமே எதுக்குமே வரவே கூடாது, யாரும் ஒரு முயற்சி செய்யக்கூடாது, யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்றத யாரும் தயவுசெய்து மென்ஷன் பண்ணாதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, சரிங்களா? அதாவது இத்தனை வருஷம் அரசியலில் திடீர்னு ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு நீங்கள் ஏன் மென்ஷன் பண்ணுறீங்க? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு என்ன? ஏன் இவ்வளோ போட்டி பொறாமையில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க? எவ்வளோ விஷயத்தில் சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? அவருக்கு நடிக்க தான் தெரியும், ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து தான் படிக்க தான் தெரியும் அப்படின்னு. அவர் ஆரம்ப காலத்தில் எல்லோரும் எழுதி வச்சு படித்தவங்க தான். யாருமே மனசில் இருந்தோ வாய்வில் பொய் சொல்கிறவங்க தான் சரளமாக போய் அப்படியே எழுதாமல் சொல்லுவாங்க. தனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதோ கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வச்சு அவங்க எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மக்களுக்கு தேவைன்றதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணால் மட்டும்தான் எழுதி வச்சு இது பண்ணுவாங்க, சரிங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இருக்க மாட்டார் இல்லையா? அதனால தான் இதை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கிரிப்டடு அவங்க எழுதி வச்சு தான் பேசுகிறாங்க. இது கூட தெரியாதா? நடிக்க தெரியாதவன் நடிக்க போகிறவன் நமக்கு ஆட்சியாள போகிறானா அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. ஐயா ஸ்டாலின் ஐயாவும் நடிச்சு தான் இருக்காங்க. அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா நிறைய நாடகங்களுக்கு கதைகளும் திரைக்கதை வசனங்களும் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஏன் அவங்களுடைய பையனை உதயநிதி ஸ்டாலின் சாருமே பார்த்திங்கன்னா நடிச்சுட்டு இருந்தவர் தான் இப்போ துணை முதல்வராக இருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு பதவி ஆசை கிடையாது, நான் பதவியிலலாம் வரமாட்டேன், நான் குடும்ப அரசியல் செய்ய மாட்டோம், என் பையனுக்கு நான் ஆட்சி கொடுக்க மாட்டேன், அவன் அதாவது உழைச்சி நேர்மையாக அவனுடைய இதில் வரட்டும்னாங்க. சடனாக ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தாங்க, எப்படி வந்ததுன்னு தெரில. அடுத்து இப்போ துணை முதல்வர் ஆகிட்டாங்க, அது எப்படி வந்ததுன்னு தெரில. யோசிங்க, எல்லா விஷயமும் யோசிங்க. அவங்களும் அரசியல் வந்தவர் ஒரு படத்துலேருந்து நடித்து வந்தவர் தான். அதையும் யோசித்து சொல்லுங்கள். சும்மா எல்லாத்துக்குமே விஜயை குறை சொல்லாது. நான் விஜய்க்குன்னு சப்போர்ட்டிவுக்காக பேசலை, அவரை கார்னர் பண்ணுற ஒரே ரீசனுக்காக தான் நான் அவருக்காக பேசுகிறேன்.